காலையில் டிஃபன் பாருங்கள். ஒரு செவ்வாழைப்பழம், வெள்ளரிக்காய் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், கேரட் கழுவி சீவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொய்யாப்பழம், மாம்பழம் ஒரு பீஸு, மாதுளம்பழம் வச்சுருக்கேன். ஆப்பிள் இருந்தால் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். காலையில் டிஃபன் இதை சாப்பிட்டு எதுவுமே சாப்பிடக்கூடாது. கால் வலி, வயிற்று வலி, முட்டி வலி, நரம்பு வலி இதெல்லாம் இருக்கிறவங்க ஒரு 50 வயசுக்கு மேலே இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். காலையில் இதை சாப்பிட்டா டிஃபன் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒரு டம்ளர் காலைல வெறும் வயிற்றுல தண்ணி ஒரு டம்ளரோ ஒரு சொம்போ குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணுங்கள் கம்பல்சரி. யோகா எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு தண்ணி ஒரு டம்ளர் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு 12 மணி வரைக்கும் வேறு எதுவுமே சைடிஷ் சாப்பிடக்கூடாது. இதோடு அப்படியே நிறுத்திக்கணும். 12 மணிக்கு அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்றனா சாப்பிடுங்க. காலை டிஃபனு. இந்த சேனல் பார்க்குறவங்க கட்டாயம் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது இந்த மெத்தேடு எப்படி இருக்குன்னு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் இதை கட்டாயம் சாப்பிடுங்க. கால் வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்க கம்பல்சரி இதை டிஃபனாக எடுத்துக்கோங்க. ஒரு நாள் இது வாரத்தில் 2 நாள் இப்படி சாப்பிடுங்க. மீதி ஒரு நாளைக்கு அரிசி கருப்பு அரிசி கஞ்சி, ஒரு நாளைக்கு கம்மங்கூழ், ஒரு நாளைக்கு ஆரியக்கூழ் இது மாதிரி சாப்பிடுங்க. இட்லி தோசையே சாப்பிடாதீங்க, டிஃபன் ஐட்டமே சாப்பிடாதீங்க. இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே நிறைய மாற்றம் தெரியும்.